இருள் ஒளி ரெண்டுத்துல எது ஒண்ணு இல்லைன்னாலும் நம்மளால பார்க்க முடியாது. நிழல்கள் இப்போ ஒரு கை வைக்கிறேன்னா இந்த நிழல் இருக்கிறதுனாலதான் நமக்கு ஒரு டெப்த் கிடைக்குது. அப்படிதான் நம்ம வாழ்க்கையில நல்லதும் கெட்டதும் இருக்கும். அத நம்ம பாக்குற கண்ணோட்டம் தான் நம்ம மாத்திக்கணும். இன்யான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஒரு சைடு பிளாக், ஒரு சைடு ஒயிட். அது குறிப்பிடுறது இதுதான். இறைவன் இருளியும் இருக்காரு, ஒளியிலையும் இருக்காரு. நம்ம பாக்குற கண்ணோட்டம் மாறணும். அங்க ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அதுல இருந்து என்ன கத்துக்கணும் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். நல்ல ஒளியா இருக்கு, ஒளிமயமா இருக்கு, எல்லாம் நல்லா ஸ்மூத்தா போகுது அப்படின்னா அகங்காரம் வராம ஓகே. பத்ரி சார் சொல்லுவார், சுப்பீரியரா ஃபீல் பண்ண அப்படின்னா உனக்குள்ள தப்பான விஷயங்கள் எதுவோ அதை ஞாபகப்படுத்திக்கோ. உனக்குள்ள நீ ரொம்ப இன்ஃபீரியரா ஃபீல் பண்ணனா உனக்குள்ள இருக்கிற நல்ல விஷயங்களை ஞாபகப்படுத்திக்கோ. அப்போ இது ரெண்டுமே பேலன்ஸ் ஆகும். நம்ம வாழ்க்கையில ஏதாவது கஷ்டங்கள் இருள் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கும் போது நல்ல விஷயங்களை நம்ம ஞாபகப்படுத்திக்கணும். ரொம்ப நல்லா இருக்கு, நான் தான் சூப்பர் அப்படின்ட்டு வரும்போது, அகங்காரம் வரும்போது, நான் எதுல எல்லாம் சூப்பர் இல்ல அப்படின்றத நம்ம ஞாபகப்படுத்தி நம்மள கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிக்கணும்.